2.7ல 5th சம்மு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜிபி. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? டேர்ம் ஃபார்முலா ஜிபியில் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் இல்லையா? இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிஎன் எவ்வளோ? 8192. அப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்னது? 4. அப்புறம் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் ஈக்குவல் டு இதோட ரேஷியோ இல்லையா? T2 டை டிவைடட் பை T1. T2 பை T1 ஈக்குவல் டு 8/4 கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள், 8192 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணோம், இதையும் 2 பவராக மாற்றிடணும். ஏன்னா அப்போ மாற்றினா தான் அந்த பவரையும் இந்த பவரையும் நான் ஈக்குவேட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் அந்த 4 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த 4 இருந்தால் நல்லா ஆன்சர் பண்ண இதை என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை கீழே கொண்டு வந்தேன். கொண்டு வந்தால் என்ன ஒரு டிவிஷன் ஆகிடும் இல்லையா? அப்போது 8192 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. டிவைட் பண்ணி பார்ப்போம். 8192 2 பண்ணால் 4 2 சார் 8 இல்லையா? சாரி 4 தானே, இது 4 ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? 4 ஆல் டிவைட் பண்ணால் 8192. அப்போ 2 4 சார் 8. அப்புறம் இது 1 அப்படி வரும் 9. 4 4 சார் 16. இது எவ்வளோ வரும்? 32 32. அப்போது 8 4 சார் 32 0. அப்போ என்னவாயிடுச்சு? 04204 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இப்போ நான் இதையும் 2 பவராக மாற்றணும் சரிங்களா? 2 பவராக மாற்றினா தான் இந்த பவரையும் அந்த பவரையும் ஈக்குவேட் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுத்துடுறேன். 2048 எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 2ஆல் தான் பண்ணணும் இல்லையா? ஏன்னா 2 தான் மாற்ற போகிறேன் நான். அதனால் 2ஆல் பண்ணுறேன். அது இல்லாமல் இது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2ஆல் பண்ணிக்கிறேன். 1024 2ஆல் பண்ணால் 512 2ஆல் பண்ணால் 256. அப்புறம் 2ஆல் பண்ணால் 128. 2ஆல் பண்ணால் 64. 2ஆல் பண்ணால் 32. அப்புறம் திரும்ப 2ஆல் பண்ணலாம் இல்லையா? 16. 2ஆல் பண்ணால் 8. 2ஆல் பண்ணால் 4. 2ஆல் பண்ணால் 2. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 2 பவர் 11 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. அப்போது 11 ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ 2 பவரும் ரெண்டும் 2ஓட பவர் இல்லையா? அதுதான் மாத்திரம் அவ்வளோ வேலை பண்ணுது. அப்போ இந்த பவரையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பவரையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ n ஈக்குவல் டு 11. இது அந்த பக்கம் போச்சுன்னா +1. n ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் சம்மு 1/3, 1/9, 1/27 அப்படியே போச்சுன்னா 1/2187 இல்லையா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவும் அதே ஃபார்மேட் தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? டிஎன் தான் தெரியும் இல்லையா? டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் 1. டிஎன்ங்கிறதுனாது 1/2187. ஏங்கிறதுனாது 1/3. ஆருங்கிறது 1/9 டிவைடட் பை 1/3 ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 3/1 கேன்சல் பண்ணால் 1/3. அப்புறம் நமக்கு எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ அதே ஃபார்முலா இதுக்கு முன்னாடி பண்ணால் அதே சம்மு தான், அதே ஃபார்மேட்டை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆர் ஈக்குவல் டு 1/3, ஏ ஈக்குவல் டு அதுவும் 1/3, டிஎன் ஈக்குவல் டு 1/2187 இல்லையா? இப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். 1/2187 ஈக்குவல் டு ஏ என்னது? 1/3 இன்ட்டு ஆறு 1/3 n மைனஸ் 1. இப்போ நான் இதையும் 1/3ங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் தான் அதோடய பவர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பவரையும் இந்த பவரையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்க முடியும்.
அப்போ இது மேலே கொண்டு போயிடலாம் முதல்ல இந்த நம்பரை ஏவை. கீழே இருக்கிற நம்பர் மேலே போச்சுன்னா 3/2187 ஈக்குவல் டு 1/3 n-1 இல்லையா? டிவைட் பண்ணிக்கலாம். 2187 டிவைட் பண்ண என்ன வரும்? 7 3s are 21 இல்லையா? 7 3s are 21. அப்புறம் 8 2 3s are 6 27 9 3s are 27 0. அப்போது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 1 இங்கே 729. அப்போ 1/729 ஈக்குவல் டு 1/3 n-1. அப்போ இதே நான் 3 ஃபார்மேட்டில் கொண்டு வந்தேன். என்ன ஆகிடும்? இது எப்படி இருக்குது பாருங்கள். 1/63 அதாவது 3 × 3 × 3 × 3 × 3 × 3. நான் இதனால் 1/3 இருக்கிறதுனால தான் இதை அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன். ஏன்னா அப்போது எனக்கு பவர் கிடைக்கும். அந்த பவரையும் இந்த பவரையும் ஈக்குவேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருவேன். 3 × 3 9 9 × 3 27 27 × 3 81 81 × 3 243 243 × 3 729. அப்போது 1 2 3 4 5 6. அப்போது 1/6 சாரி 1/3 பவர் 6 இல்லையா? 1/3 பவர் 6 ஈக்குவல் டு 1/3 n-1. இப்போ நான் பவர் ரெண்டுமே சேம் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது நான் பவரை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போது n-1 ஈக்குவல் டு 6. அப்போ n ஈக்குவல் டு 6 + 1 n ஈக்குவல் டு 7. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.